விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையாக ஓடணும். ஒவ்வொருவருக்கும் ட்ராக் வித்தியாசமாக இருக்கும். நான் அவங்க ட்ராக்கில் ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க ஏன் ட்ராக்கில் ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ட்ராக் மாறி ஓடினா நம்ம அவுட்டு தான். ரன்னிங் ரேஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ட்ராக்கில் ஓடுறாங்க. ட்ராக் மாறி ஓடினா ப்ரைஸ் கிடைக்குமா? கிடைக்காது. எனக்கு என்ன ட்ராக் இருக்கோ அந்த ட்ராக்கில் தான் நான் ஓடணும். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு தவறாக புரிய வாய்ப்பு இருக்கும், தவறாக புரியாதீங்க. நல்லா கவனிங்க. என் கணவனை ஆண்டவர் சீக்கிரத்தில் எடுத்துட்டாரு, என்ன செய்ய முடியும்? அதுதான் என் ட்ராக், நான் அதில் ஓடி தான் ஆகணும். என் மனைவி ஆண்டவர் எடுத்துட்டாரு, அந்த ட்ராக்கில் நான் ஓடி தான் ஆகணும். என் பிள்ளை ஆண்டவர் எடுத்துட்டாரு, அந்த ட்ராக்கில் ஓடி தான் ஆகணும். எனக்கு ஒரு அப்நார்மல் சைல்டு இருக்குது, என்ன செய்ய முடியும்? அந்த ட்ராக்கில் ஓடி தான் ஆகணும். நல்லா கவனிங்க. அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்க, அந்த ட்ராக்கில் நான் ஓடலாமா? அப்படிலாம் ஓட முடியாது. ஆண்டவர் நமக்கு நன்மை தருகிறவர், அற்புதங்கள் செய்வார், எல்லாம் ஓகே. ஆனால் அதே சமயம் சில நன்மைகள் கடைசி வரைக்கும் நான் பெற முடியாமல்லாம் இருக்கலாம். அவரவருக்கு ஆண்டவர் என்ன ட்ராக் வச்சுருக்கிறாரோ அந்த ட்ராக்கில் தான் நம்ம ஓடணும். அவரவருக்கு ஆண்டவர் பகிர்ந்த அந்த அளவின்படியில் தான் நம்ம பொறுமையோடு ஓடணும். அந்த ஓட்டத்தில் நமக்கு அவசியமானது பொறுமையே. அல்லேலூயா.